தவறான குற்றம். அது உண்மைக்கு புறம்பானவை. அவரு அறிவாலயத்துல போய் முதலமைச்சரை சந்திச்சவரு பொதுச் செயலாளரை சந்திச்சு பேசுறதுக்கு எங்க பொதுச் செயலாளர் எப்போதும் திறந்த மனதோடு எல்லோரும் வர வேண்டும், இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் தான் நினைப்பார். இவர் யாரிடம் போய் சொன்னார்? தவறான குற்றம். அனுமதி கொடுக்கல. அது தவறான குற்றமா? எத்தனை தொண்டர்கள் போயிருக்காங்க? 75 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் ஜெயிச்சாங்க கூட்டணியோட. அதிமுக எம்எல்ஏக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைஞ்சிருக்காங்க. பிளவுபட்டு போனவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள், ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி எம்எல்ஏ அவர்கள், அப்புறம் மனோஜ் பாண்டியன் அவர்கள், இவர்களை தவிர மற்ற யாராவது ஒரு எம்எல்ஏக்கள் மாற்று கட்சியில் இருந்தார்கள் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? நாங்க இப்ப எல்லாரும் ஒன்னா தானே இருக்கிறோம். கட்சியை விட்டு செங்கோட்டையன் பொதுச் செயலாளருக்கு நாள் குறிப்பதற்கு அவர் யார்? அவரை ஏத்துக்கிடணுங்க. ஒரு பொதுச் செயலாளரா நீங்க நம்ம எடப்பாடியார் அவர்களை பொதுச் செயலாளர் மக்களும் தேர்தல் களத்தில் சந்தித்தவர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுக்கு என்ன குறை? அது அவரிடம் கேட்க வேண்டிய கருத்து. அப்படிலாம் அது வதந்தி. அப்படி எல்லாம் யாரும் இல்லை. முந்தா நாள் கூட அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அழகா பேட்டி கொடுத்தாரு. எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் பேட்டி கொடுத்தாரு. அது தவறான வதந்தி. நீங்க பத்திரிகையாளர்கள் எங்க இயக்கம் எந்த இடத்துல பிளவுபட்டிருக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குப்பட்டு 2வது கட்சியாக அதிமுக இருந்துச்சு. யாருடைய கூட்டணி இல்லாம, யாருடைய கூட்டணி இருந்துச்சு? நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவரை முதலமைச்சரை தனித்து நின்று திமுக போட்டிட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அவரை சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் தொட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. அவரை தனித்து நின்று போட்டியிடும் சொல்லுங்க. அம்மா அவர்கள் சொன்னார்கள் தனித்து நின்று அதிமுக போட்டியிடும் என்று. 2011, 20, 16 வென்றெடுத்தார்கள். அது மாதிரி சொல்லுங்களா? நீங்க கூட்டணி பலமிக்க கட்சின்னு நீங்க சொல்றீங்க. எங்க கட்சியில கூட்டணி பலமா இருக்குன்னு. என்ன பலமா இருக்கு? பப்ளிக் எல்லாம் அப்படியே கொதிச்சு போயிருக்காங்க. நீங்க தனிச்சு நின்று போட்டிடுங்கன்னு சொல்லுங்க. நாளைக்கு சொல்லுங்க, எங்க தலைவர் அறிவிப்பார். தனிச்சா நிப்போம் நாங்க அப்படின்னு அறிவிப்பார். பிரிஞ்சு போன அது பொதுச் செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு. நான் சொல்ல வேண்டிய முடிவு அல்ல. அது பொதுச் செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு. எங்கள் இயக்கத்தை குறை கூறுவர்களை நிறுத்துங்கள் என்றுதான் நான் சொல்லிவிட்டு செல்வேன். இந்த பிரஸ் மீட்டே அதான். பொதுச் செயலாளரிடம்லாம் அது பேசணும். சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லுங்க. திரு உதயாநிதி விளையாட்டுத்துறை மந்திரியை சொல்லுங்க. யாரு கண்டஸ்ட் பண்ணுவேன்? எங்க பொய்ச்சலா உத்தரவிட்டா ரேட்டே கண்டஸ்ட் பண்ணுவேன். நாமோர் குடியெல்லாம் நாமனே அஞ்சோம். தேர்தல் கலவரம் போது எதிர்த்து நின்பது ஞான தெரிவியம் வெல்லும்போது ரெட்டியார்பட்டி நாராயணன் வெல்வதற்கு பெரிதாக அவர் இங்க இல்லை. நான் உள்ளூர்ல இருக்கிறவன். நான் ஒரு பனையேறி தொழிலாளியின் மகன். என்னை சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் எடப்பாடியார். நான் என் தந்தை தாய் அத்தனை பேரும் படிப்பறிவு இல்லாதவர்கள். எங்களுக்கு பின்புலமே கிடையாது அந்த அரசியலில். ஆனால் எங்களுக்கு பின்புலம் முன்புலம் எல்லாமே இந்த தொண்டர்கள். இந்த இயக்கம் 2 கோடி தொண்டர்களை கூடிய இயக்கம். இந்த இயக்கத்தில் ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டனாக, ஒரு பனையேறி தொழிலாளி மைந்தனாக, ஒரு கரும்புச்சாறு கடை பிளாட்பாரத்தில் வைத்திருக்கின்றவனை என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த இயக்கம் அதிமுக. உங்க வீட்டுக்கு என்னதெல்லாம் செஞ்சது இந்த கட்சி? 50 ஆண்டு காலம் உன் குடும்பமே பதவி வகிச்சது. உன் குடும்பமே. நீ இன்னைக்கு இந்த அரண் கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறன் கூறான் என்றால் இனிது. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்ததற்குதான். ஒரு வீட்டுல நற்கனி நட்டால்
அந்த மரத்தை எல்லாரும் பழத்தை எடுத்து சாப்பிடலாம். ஆனால் விஷச்செடி வளர்ந்தால் யார் சாப்பிட முடியும்? திரு மனோஜ் பாண்டியன் எந்த தொகுதியில் நின்றாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நாராயணன் நீ களத்தில் நில் என்றால் அந்த மனோஜ் பாண்டியனை சந்திப்பதற்கு நிச்சயமாக ஆவலாக உள்ளேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய சொந்த செல்வாக்கு, அவர் ஐயா செல்வாக்கு, அவருடைய சட்ட செல்வாக்கு அத்தனையும் பயன்படுத்தட்டும். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல் சொல்லேன் அல்லேல் மீக்கூறும் மன்னன் நிலம். அதுதான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். சாதாரணப்பட்டவனே இப்படி உட்கார வச்சு பேசுவார். உன் வீட்டுல வந்து உட்கார்ந்து பேச முடியுமா? உன் வீட்டுல வந்து உட்கார்ந்து பேச முடியுமா? பேச முடியாது. யார் பேச முடியும்? வாசல்ல வாட்ச்மேன் நிப்பான். இது அதிமுக எப்போதுமே திறந்த வாசல். எப்போதும் பார்க்கலாம். எங்க கூட உட்கார்ந்து அப்படியே வந்து அப்படி என்னப்பா அந்த சாப்பிட்டியா அப்படி கேட்பாரு. எவ்வளவு ஒரு சாமானிய தலைவன், முற்போக்கு சிந்தனையாளர். 11 சட்டக்கல்லூரிகள், 11 மருத்துவக் கல்லூரிகள், 8 சட்டக்கல்லூரிகள். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு நாட்டுல சொல்லுங்க. நீங்க பத்திரிகையில சொல்லுங்க. எதை கொண்டு வந்திருக்கீங்க? புதிய திட்டம் என்ன? ஒண்ணு கிடையாது. சொல்லுமா, போதுமா? சொல்லு. இன்னும் கேட்டா மேடை பேச்சு போய்கிட்டே இருக்காங்க. அதனால சொல்லு, நான் கேட்கிறேன். சாமானியனின் சரித்திரம் அது சாதனை புத்தகத்தில் இடம்பெறும். ஓணான் மாறி நிறத்துக்கு நிறம் 9 நிறங்களை மாற்றும். ஒரு செடியில் நுழைந்தால் பச்சையாக மாறும், இன்னொரு செடியில் நுழைந்தால் மஞ்சளாக மாறும். அதே மாதிரி எப்பொழுதுமே தொண்டன் வேலி தாண்டி போகிற வெள்ளாடு அல்ல. நாங்கள் வேலி தாண்டி போற வெள்ளாட்டை பற்றி எங்கள் பொதுச் செயலாளர் கண்டுகொள்வதில்லை. அதுதான் உண்மை. அதனால் நான் ஏற்கனவே சொன்னேன், தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர்தம் நிலையில் இழிந்த கடை, வள்ளுவனுடைய கூற்று. எங்கிருந்தாலும் ஒரு இடத்தில் இருப்போம், இறக்கும் வரை இருப்போம். அது அதிமுக. அதைத்தான் நீங்கள் தாய் நான் மறைந்தாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் வாழும் என்று சொன்னார்கள். அதை வாழும் வண்ணம் இன்று நான், நாளை என் மகனும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடியை பிடிப்பார். நாளை அடுத்த மகன் என்னுடைய பேரனும் வந்து கொடியை பிடிப்பார். இந்த இயக்கத்தை சாதியாலோ மதத்தாலோ எவராலையும் வீழ்த்த முடியாது. இந்த இயக்கம் என்பது ஒரு ஆலமரம். இங்கு வருகின்றவர்கள் எல்லாம் சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராகி, பாராளுமன்ற உறுப்பினராகி, மந்திரியாகத்தான் வரலாறு. ஆகவே அடையாளம் என்பது, அடையாளத்தோடு வந்தவர் தான் மனோஜ் பாண்டியன். நாங்கள் எல்லாம் உழைத்து வால் போஸ்ட் ஒட்டி இன்று வரை எங்களுடைய பணியை செய்து கொண்டே இருக்கின்றோம். நீர் என்றாவது வந்தீரா, வால் போஸ்ட் ஒட்டினீரா? கிடையாது. நேராக ஃப்ளைட்டில் வருவார், ஆஃபீஸ் போவார், என்னன்னு பார்ப்பாரு, சாயங்காலம் ஃப்ளைட்டில் போயிடுவார். இங்கே நல்லது கெட்டது தொண்டதுக்கு யார் இருக்கா? நீங்கள் பாட்டில் வருவீங்க. என்ன இது அடையாளம்? பாரம்பரிய குடும்பம்னா என்ன? அதனால இந்த இயக்கத்தை பிளவுபடுத்துமான இழிவுத்தனமான வார்த்தைகளை பேசக்கூடாது. பேசினால் தக்க பதிலடி எந்த தொகுதியிலாலும் அந்த மக்கள் கொடுப்பார்கள் என்பதை சொல்லி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.